படுகொலைகளில் ஒன்றுதான் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை. அந்த கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் இதில் இருந்த இராணுவ முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு இங்கே படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு பின்னர் அவருடைய குடும்பம், அவர் தொடர்பாக நீதி கேட்டு வந்த குடும்பத்தினர் கூட படுகொலை செய்யப்பட்டு இந்த வளாகத்தில் தான் கொன்று தாக்கப்பட்டனர். அவ்வாறாக தாக்கப்பட்ட நிலைமையிலே அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்ட சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றன, நீதிமன்ற பதிவுகள் இன்றும் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமையிலே இதிலே மக்கள் செயல் இயக்கம் அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டத்தை ஐநாவுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையினை தொடர்ந்து இங்கே நடாத்தியது. அவ்வாறாக நடாத்தப்பட்ட போராட்டத்தினுடைய அடையாளமாக அணையா விளக்கு என்ற ஒரு அடையாளத்தை இங்கே ஒரு சிலையை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்ட சிலை அதாவது இந்த ஓரிரண்டு நாட்களுக்குள்ளாக விசமிகளால் உடைத்தறியப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்குரிய ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்தில் எங்களுடைய தன்னார்வ அந்த அமைப்பினரால் ஒரு நினைவு சின்னமானது அமைக்கப்பட்டது. அந்த நினைவு சின்னமானது நேற்று இரவு யாரோ ஒருவரினால் முந்த நாள் இரவு மன்னிக்கவும் 2 நாட்களுக்கு முதல் யாரோ இனம் தெரியாதவர்களால் இது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியானது ஈழத்தமிழர்களுக்கே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையினுடைய அவருடைய வருகையின் பொழுது இந்த இடத்திற்கு வந்து, அதாவது பொதுமக்களால் மக்களுக்காக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அந்த வலியினை அவர் தான் உணர்ந்து கொள்கிறேன், உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய வலியினை உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு நினைவு சின்னமானது காலமாக எங்களால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம் இவ்வாறு இடித்து உடைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவருமே நாங்கள் இந்த விடயத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரம் மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் இருக்கின்ற வரைக்கும் தமிழருடைய பொறுப்பு கூறுகின்ற விவகாரம் மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் அது வெறுமெனே வல்லரசனுடைய, குறிப்பாக மேற்கு இந்திய வல்லரசனுடைய கருவியாக மட்டும்தான் தமிழர்களுடைய இன அழிப்பும் போர் குற்றமும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் பாவிக்கப்படும். குறைத்து வெறுமனே ஒரு கருவியாக மட்டும்தான் பாவிக்கப்படும். இது எப்ப நிரூபிக்கப்படுகின்றது என்றால், அந்த மனித உரிமை பேரவையில் 2012 15 வரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த தீர்மானத்தை மிகவும் பெரிய அளவில் ஆதரித்த அரசியல் தலைவர்கள் எங்களிடம் கூறினார்கள், இதில் பிரயோசனம் இல்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற பொழுது, அல்லது ஒரு சில ஆய்வாளர்கள் குற்றச்சாட்டுகின்ற பொழுது, அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிறார், ஆகவேத்தான் ஒன்று நடக்கவில்லை, அவர் விழுகின்ற பொழுது, அவர் ஆட்சியில் இருந்து அகற்றப்படுகின்ற பொழுது எல்லாம் சரியாக நடைபெறும். அது 2015 நடைபெற்றது. நல்லாட்சி என்ற பெயரிலே 2015 ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆனால் 2015 அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பொழுது அதே தரப்புகள் எங்களிடம் சொன்னார்கள், இது நல்ல ஆட்சி, இது எங்களுக்கு சார்பான ஆட்சி, இவர்களுக்கு இன்றைக்கு பொறுப்பு கூறலை பெரிய அளவில் முன்னெடுக்க சொல்லி கேட்டால் சிங்கள மக்கள் கோவிப்பார்கள், சிங்கள மக்கள் கோவித்தால் இந்த நல்ல எங்களுக்கு விரும்பின ஆட்சி கவனம் திரும்ப ராஜபக்ச வருவார்கள். அவையே நாங்கள் இந்த படகை என்ன சொல்ற டீஸ்டேபிளைஸ் பண்ணக்கூடாது, ஆட்டக்கூடாது, கவனமாக அமைதியாக நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி 2 வருஷமாக கால நீடிப்பை கொடுத்தார். அதுக்கு பிறகு விரும்பாத ஒரு தரப்பு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திரும்ப நாங்கள் கதைக்க தொடங்குவோம். இதுதான் அந்த கருவி. இது நடக்க எங்கள் போன்ற தரப்புகள் இதை அம்பலப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக் கொண்டு வந்தாலும் கூட இப்பொழுது திடீரென்று கொஞ்சம் பேர் எழும்பியிருக்கிறார்கள். நாங்களும் அந்த கருவியாக தமிழருடைய பொறுப்பு கூறலை முடக்கி வச்சிருக்கிற விரும்புகிற தரப்புகள் போன்று நாங்களும் இருக்கிறோம் என்று ஒரு கருத்துராக்கம் ஆரம்பித்து இருக்கின்றது.
அப்ப நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், மனித உரிமை பேரவைக்குள்ளே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் தமிழ் இன அழிப்பு வெறும் இந்த சர்வதேச வல்லரசுடைய கருவியாக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். 2009 மே 18 வரை முள்ளிவாய்க்காலில் தமிழினம் எதிர்கொண்ட துயரங்களுக்கு, அளவிடா இழப்புகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் ஐக்கிய நாடுகள் ஊடாக எங்களுக்கு பெற்று தரவில்லை என்பதுதான் எம்மத்தியில் மிகுந்த வேதனையை தந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு தடவையும் இலங்கையில் இருந்தும் எமது இனத்தின் சார்பாக பலர் சென்றிருக்கின்றார்கள். பலர் சைட் ஈவெண்டில் கூட கலந்து கொண்டு பேசியிருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு தசாப்த காலத்தை தாண்டியும் ஒரு சரியான, ஒரு நியாயமான, ஒரு உண்மைத்துவத்துடனான ஒரு நேர்மையான முடிவு தமிழ் மக்களுக்கு சாதகமாக பெற்றுத்தர சர்வதேச நாடுகளால் முடியவில்லை, இந்திய தேசத்தினால முடியவில்லை. இன்றைக்கும் தமிழ் மக்கள் ஒரு எல்லோராலும் கைவிடப்பட்ட நீதிக்காக வேண்டி காத்திருக்கின்ற இனமாகத்தான் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற பல சக்திகள் சென்றிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு காலகட்டத்தில், நல்லாட்சி அரசு காலகட்டத்தில், இன்னும் ஒரு காலம், இன்னும் ஒரு தவணை, இன்னும் ஒரு மேலதிகமாக இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு வருடம் என்று பெற்று கொடுத்து அனைவருமே தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் எம்பிக்களாக இருக்கட்டும், அனைவருமே இலங்கை அரசுக்கு சார்பாக சர்வதேசத்தின் விருப்பங்களுக்கு அடிபணிந்து எமது இனத்துக்கு தனித்துவமாக தனித்து நின்று குரல் கொடுக்க தவறி இருந்திருக்கின்றார்கள்.